அம்மா என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாமா, மணி ஆயிடுச்சுல்ல, நடந்து தானே போகணும். உங்க அப்பா வீட்டுலதான் இருக்கிறாரு, கூட்டிட்டு போய் விடலாம். ஆனா அந்த மனுஷன் எங்க அதெல்லாம் செய்யறான்? சரி விடுங்கம்மா, நான் போய்க்குவேன். இந்த ஒரு நிமிஷம் இருக்கியா, இந்த வந்துடுறேன். நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணையா, உன்னை ஏளனமா நினைச்சவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஏமா அழறீங்க? ஐயா, உங்க அப்பா பேச்ச மீறி உன்னைய படிக்க வைக்கிறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தயா இருக்கு. நீ தான் நல்லா படிச்சு ஒரு வேலையோட வரணும். அந்த மனுஷன் ஏளனமா நினைச்சதுக்கு முன்னாடி நீ நல்லா வந்து நிக்கணும். அம்மா அதெல்லாம் நான் பாத்துப்பேம்மா, நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. நான் நல்லா படிப்பேன், நல்ல வேலைக்கு போவேன், உங்களையும் நல்லா பாத்துப்பேம்மா. உன் மேலதான் நம்பிக்கையே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீதான் காப்பாத்தணும். குட்டிச்செல்லாம், உங்க சித்தப்பா நேரத்துக்கு கிளம்பிட்டாரா என்னன்னு தெரியலையே. சீக்கிரமா போய் இந்த சாப்பாடு கொடுத்துருவோம். அம்மா அல்லாதீங்கம்மா, கண்ணை தொடங்க, கஷ்டமா இருக்கு. இல்லையா, காலேஜ் போகும்போதுதான் மனசு அலைப்பாயும், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்றேன். உங்க அக்கா வாழ்க்கையை தான் அப்படி பண்ணிவிட்டது. நீ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணினா அந்த மனுஷன் என்னையும் உன்னையும் ஏதாவது பண்ணிவிடுவதியா? நீதான் நல்லா படிக்கணும். என்ன அம்மாவும் பிள்ளையும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாக்கா. அடடே, என் குட்டி செல்லம் வந்திருக்குது. வாடி தங்க, வாடி தங்க. என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமா பெரியம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டாச்சு பெரியம்மா. என்ன சாப்பாடு செஞ்ச வீட்ல? முள்ளங்கி சாம்பார் வச்சு கீரை கூட்டு பண்ணேக்கா. முள்ளங்கி சாம்பாரு கூட்டா? ஏயா, அதையா மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு எடுத்துட்டு போற? ஆமா பெரியம்மா. ஏண்டி, வாய்க்கு ருசியா பிள்ளைக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்க மாட்டேன்? முள்ளங்கி சாம்பார் வச்சாலாம்ல. மதியானம் எல்லாத்துக்கு முன்னாடி திறந்து அப்படியே நாத்தடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாவது உன் மண்டையில ஏதாவது இருக்குதா? என்னக்கா இப்படி சொல்ற? முள்ளங்கி சாம்பார் எம்புட்டு நல்லது, வயிற்றெல்லாம் சுத்தம் பண்ணும்ல. வயிற்ற சுத்தம் பண்றது தாண்டி நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்கு வீட்டில் இருக்கும்போது சமைச்சு கொடு. இப்படி காலேஜுக்கு போற நேரத்துல இதை வச்சு கொடுத்தீங்கன்னா மதியானம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்கடி. இதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? நீ பள்ளிக்கூடம் பக்கம் போனா தானே தெரியும். ஆமா, நாங்க பள்ளிக்கூடம் பக்கம் போகல, இவருங்க பள்ளிக்கூடத்திலேயே கதியா கலந்தாங்க. ஏக்கா, நீயும் தான் பள்ளிக்கூடம் பக்கமே போகல. நான் பள்ளிக்கூடம் பக்கம் போகலதான். இருந்தாலும் துரை போனால, துரைக்கு இந்த மாதிரி வச்சு கொடுத்தா இப்படித்தான் என்னை கிண்டல் பண்ணுவான். ஏம்மா இதை கொடுக்காதம்மா, பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்படி இப்படின்னு. அதனால சொன்னேன், உனக்கு என்ன தெரியும்? நான் என்ன பண்ணாலும் நீ குறை கண்டுபிடிப்பாக்கா. நான் எங்கடி குறை கண்டுபிடிக்கிறேன்? உனக்கு நடக்கிறத தானே சொல்றேன். அதனால தான் நீ என்னத்தை செஞ்சியோ எது செஞ்சியோன்னு தெரியலன்னு சொல்லி இது குஸ்கா பண்ணிட்டு அப்புறம் மதியானத்துக்கு கறி பொரிச்சு வச்சிருக்கேன். இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவேன்னு தான் ஒடியாந்தேன் வேகமா. ஏக்கா, பீஸும் நீ கட்டிடுவ, இதுவும் நீயே பார்த்துக்குவோன்னா அப்புறம் எதுக்கு நிரஞ்சனை நீயே கூட்டிட்டு போய் வச்சுக்கவே? என் பையனை நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னா சொல்றேன். அவன் தான் உன்னைய விட்டுட்டு வர மாட்டேங்கிறான். இந்தாக்கா, திருநீர் வச்சு விடு பையனுக்கு. தங்கம், சித்தப்பாவுக்கு திருநீர் வச்சு விட்டு காலேஜுக்கு அனுப்புவோமா? டேய், அதை திங்கிறது இல்லடா, அதை எதுக்குடா இழுக்குற? இங்க வா, இங்க வா. டேய், திருநீர் தட்டாங்க எடுடி, அப்படியே வாயில வச்சிர போறான். சரியான சேட்டை. இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எல்லா வளமும் நலமும் பெற்று நீ சந்தோஷமா இருப்ப. சித்தப்பாவுக்கு முத்தம் கொடுங்க. சரி சரி, சித்தப்பா கிளம்பிட்டாரு, நீ இங்க வா. அப்படியே யாராவது பையன் மாட்டிட்டா உடனே அவங்க கூட போயிடலான்னு இருப்ப. சரியான ஊர் சுத்தடா நீ. நான் சாயந்தரம் வந்து உன்னை தூக்கிக்கிறேன். அடடடா, யாராவது வெளியே போறாங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும் உடனே அவங்க கூட கிளம்ப பாக்குறான்பா. தங்கம், நீங்களும் பெருசா வந்தோனையும் இந்த மாதிரி பையன் மாட்டிக்கிட்டு போகலாம். பையன் காலேஜ் போறால, திருநீர் எதுவும் வச்சு விட்டு போறது. என் பேச்சு கேட்டு வேலைக்கு வாடான்னு சொன்னா அதுக்கு வலிக்குதுன்னு படிக்கிறேன்னு போற. ஒழுங்கா படிச்சா உண்டு, படிக்கலனா கடைசியில என்ன கடிக்க ஆக போறியோ? நீங்க ஒரு மனுஷனும் உங்ககிட்ட சொன்னேன் பாருங்க, என்ன சொல்லணும்? ஏக்கா நீ அந்த ஆளுகிட்ட போய் திருநீரை வைய அதை வை இதை வையின்னு இருக்க? அந்த ஆள்ல ஒரு மனுஷனை. நான் கூட ஏதோ மனசு மாதிரி திருநீர் வைப்பான்னு பார்த்தேன். இப்படி பண்ணுவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? சரி விடுங்க பெரியம்மா, எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. திட்டு வாங்கி மறுத்தும் போச்சு. சரி, எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். எப்படிப்பா அந்த ஆளும் கூட்டிட்டு போகல? எப்படி போவ? இப்ப பஸ் வரும் பெரியம்மா, பஸ்ல தான் போறேன். இரு நான் உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து விட சொல்றேன், நீ இரு.
இல்ல பெரியம்மா, ஒரு தடவைனா அண்ணன் கிட்ட கேட்கலாம். சும்மா சும்மா அண்ணன் கிட்ட கேட்டா அண்ணனையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னோட வாழ்க்கையில நான் தானே பெரியம்மா பாத்துக்கணும். இதுவே ஒரு தடவைனா பழகிட்டேனா அதுக்கப்புறம் போக போக எதுவுமே எனக்கு கஷ்டமா தெரியாது. நான் வரேன் அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அண்ணி அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? கீரை அஞ்சிட்டு இருக்கீங்களா? ஆமா. இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்த காசு ஊர் பட்டது கொட்டி இருக்குல்ல, நல்லா இல்லாமையா இருக்கும். அண்ணி சொல்லுங்க அண்ணி. நல்லாதான் இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி அண்ணன் எங்க? உங்க அண்ணன் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் செய்யறாரா? ஏன்ட்ட கேக்குற? சரி அண்ணி, கோவப்படாதீங்க. சில்லு சல்லுன்னு இருக்காம அந்த சைடு போயிரு. வந்துட்டான் இப்பதான். அண்ணே, டேய் அண்ணா, டேய் கொத்தவரங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ள? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மணி வேற ஆயிடுச்சு, காலேஜ் வேற போகணும். டேய் கொத்தவரங்க. ஏய் அண்ணி என்னையவா? இங்க என்ன 10 பேரா இருக்காங்க? நீ நான் தானே இருக்கோம். உன்னை தான் கூப்பிட்டேன். என்ன நீ? பாரு, சும்மா அவரை வாடா போடா கொத்தவரங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன நீ இப்படி சொல்றீங்க? சின்ன வயசுல இருந்து அண்ணனை இப்படிதானே கூப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்து கூப்பிட்ட, ஆனா இப்போ அவர் என் வீட்டுக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அண்ணனும் தானே என்னை முட்டை போண்டான்னு கூப்பிடுறாரு. அவரு கூப்பிட்டா நீ கூப்பிடுவியா? சாரி அண்ணி, இனிமே அண்ணாவை அப்படி கூப்பிட மாட்டேன். யாரு உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அவர் வரும்போது சொல்லிட்டு இருக்காத. அப்புறமேட்டுக்கு என்னதான் கோச்சுக்குவாரு. ஏற்கனவே உங்க அம்மா வலையும் உன் ஆலைன்னு எனக்கு இவ்வளவு பிரச்சனை. அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. சாரி அண்ணி, இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன். அப்படியே நடிச்சு அப்படியே என்னை வீட்டை விட்டு துரத்திடு, அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம். சாரி அண்ணி. ஆத்தாடி, யாருடா இங்க நிக்கிறது? ஆத்தி, நெடு நெடுன்னு இருக்கிறது எங்க வீட்டு முட்டை போண்டாவா? அதுவும் ஏன் முட்டை போண்டாவா இப்படி வந்து நிக்கிறது? நான் கூட வேற யாரோ பொண்ணுதான் அழகா வந்து நிக்குதோன்னு நினைச்சேன். அப்புறம் நீ காலேஜ் தானே போற? எங்க ஷாலை காணோம், பேக காணோம். இது என்ன ஸ்டைல ஹேண்ட் பேகு? அண்ணே, இன்னைக்கு முத நாள் தானே, ஃப்ரெஷர்ஸ்க்கான ஃபங்க்ஷன்னு சொன்னாங்க, அதனால தான். அடியாத்தி, இது வேற இருக்கா? சும்மாவே உன்னை கையில பிடிக்க முடியாது, இதுல இது வேறயா? இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னா கூட்டிட்டு போய் விடுறீங்களா? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், கூட்டிட்டு போக முடியுமா? முட்டை போண்டா, நீ இருமா, நான் வந்துடுறேன், போவோம். வெளியே போகணும்னு சொன்னேன். நான் மட்டும் சொல்றது என்னைக்குமே கேட்க மாட்டீங்கல்ல? உங்களுக்கு என்ன விட மத்தவங்க எல்லாரும் தான் முக்கியம். நான் முக்கியமே இல்லல்ல. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? வீம்புக்குன்னு பண்றவங்க கிட்ட நான் எதுவும் பேசுறதா இல்ல. அப்ப உங்களுக்கு நான் முக்கியம் இல்ல, உங்க தங்கச்சி தான் முக்கியம், அப்படிதானே? இங்க யாரும் யாருக்கும் முக்கியம் கிடையாது. அவ காலேஜ் போறா, நான் கூட்டிட்டு போய் விடுறேன், அவ்வளவுதான். நான் தான் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும், என்னையும் கூட்டிட்டு போங்க. அத்தை வீடு இந்த பக்கம் இருக்கு, நாங்க இந்த சைட்ல போறோம். அங்க போய் இங்க போய் அலைய முடியாது, அவளுக்கு லேட் ஆயிடும். வேணுமா அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்பாவை கூட்டிட்டு போ. எங்க வீட்ல உங்க கூட வந்தாதான் வரணும்னு சொல்லிருக்காங்க, இல்லைன்னா வீட்டு பக்கமே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நான் வேலை முடிச்சிட்டு தான் வருவேன். நைட்டு 8 மணி ஆகும், அப்ப வேணா போலாம். நைட்டு தூங்குற நேரத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? அப்ப கம்முன்னு வீட்டுல இரு. எங்க நான் உங்ககிட்ட தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு இதா இருந்துச்சுன்னா போயிட்டு வா, வீடு பக்கம் தானே. உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு, மாமா வந்து கூட்டிட்டு போட்டும். அப்படி இல்லையா ஆட்டோஸ் இருக்கு, அதுல போ. இல்லையா நடந்து போ, அவ்வளவுதான். என்னால இப்போதைக்கு வர முடியாது, நான் வேலைக்கு போகணும். கொஞ்சம் கூட அக்கறைன்றதே இல்ல. ஐயோ ஐயோ, என்னடா அரவிந்த், அழுகவே இல்ல பள்ளிக்கூடம் போறதுக்கு? பள்ளிக்கூடம் போக அவ்வளவு ஆசையா? ஆசையா இல்லைனாலும் பள்ளிக்கூடம் போய்தான் ஆகணும். இல்லைன்னா உங்க ஆட்டா சும்மா ஜமுக்கு 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 பறந்து பறந்து அடிப்பா. ஐயோ ஐயோ, என்னடா உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு? எப்படி இருந்த நீ இப்படி ஐடியாடா? நான் எங்கடா போறது? நீ தான் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. சாரு வேற உன்னைய கோத விட்டுட்டாரு. உங்க அம்மா வேற போதாத குறைக்கு படிக்கலன்னா கட்டி என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டா. இன்னைக்கு அடிச்சுமா ஜெலுக்கு ஜெலுக்கு ஜெலுக்குன்னு கொடுக்கும். அத பாக்குறதுக்கு தான் என்னால முடியாது. ஏன்னா தான் பள்ளிக்கூடத்தை 9 மணிக்கெல்லாம் பூட்டி போடுறாங்களே, இல்லன்னா அந்த கண்கொள்ளாத காட்சியை கண்ணார பாத்துட்டு வந்துருவேன். அவனே பள்ளிக்கூடம் போறதே பெரிய விஷயம், இதுல நீ வேற கலாய்ச்சிட்டு உட்கார்ந்திருக்கியா? ஆத்தி, இவ பின்னாடி தான் நின்னுகிட்டு இருந்தால, இது தெரியாம பேசிவிட்டேனே. என் சமத்து குட்டி இன்னைக்கு அடம் பிடிக்காம பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிருச்சு. அம்மா உனக்காக ஆம்லேட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன்டா. உனக்கு பிடிச்ச மாதிரியே பெப்பர் நிறைய போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் இதை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிச்சுட்டு இன்னைக்கு சாயந்தரம் வந்தீங்கன்னா உங்களுக்கோசரம் கறி வாங்கிட்டு வந்து பொரிச்சு வைக்கிறேன், சரியா? சரிம்மா. காட்டுங்க, அம்மா ஊட்டி விடுறேன்.
தீமமணி உங்க அம்மா ஊட்டி விடுவா தூக்கி போட்டு மிதிப்பாடா. நம்பி வாய திறந்துடாத. அப்புறம் ஊட்டி விட்டேன்னு சொல்லி அதுக்கும் உதைப்பா. தீ சாச்சு விட்டாலே. அம்மா ஊட்டில விட வேணாமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். அம்மா ஊட்டி விடுறேன் தங்கம். வேண்டாம்மா, நானே சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாம். சரி நீ சாப்பிடு, உனக்கு மதியானத்துக்கு சாப்பாடு போட்டு டிஃபன்ல வைக்கிறேன். டே அரவிந்த், அப்பாவுக்கே அம்மா இப்படி அடிக்குதுன்னா நம்ம ஸ்கூல்ல வேற சாரு வேற உங்க அப்பாவை கூட்டிட்டு வராமல நீ ஏமாத்திருக்கன்னு சொல்லி அதுக்கும் அடிப்பாரு. ஐயோ இப்ப என்ன பண்றது? என்ன இந்த பயலுக்கு போட்டு வச்சது அப்படி அப்படியே கிடக்கு? எங்கிட்டு போன? அரவிந்தே, அரவிந்தே, கேரியா? அரவிந்த் எங்க? அவன் எங்க? நீ ஏன்ட்ட கேட்டா? முதல்ல போட்டது வலிக்குது, நீ வேற. யோ எங்கயா? வச்சது வச்சபடியே இருக்குது, அவன ஆள காணோம். எங்கிட்டு போனானோ? ஒருவேளை பாத்ரூம்ல போய் உட்கார்ந்திருக்கானோ? பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொன்னா போதும், உடனே உனக்கு வயித்த கலக்கிரும். அரவிந்தே, அரவிந்தே, அரவிந்த் சாமி, எங்கடா போன? பாத்ரூம்ல இருக்கானா? என்ன இங்கேயும் காணா? எங்கிட்டு போய் தொலைஞ்சான்? இவன் எங்க போனானே தெரிய மாட்டேங்குதே. அரவிந்தே, யோ இந்த அரவிந்த் பையல காணையா? எங்கிட்டு போய் தொலைஞ்சான்னு தெரியல. வா வெளியே போய் பாப்போம். அரவிந்தே, டேய் அரவிந்தே, யோ எங்கயா போயிருப்பான்? எனக்கு என்ன தெரியும்? வீட்டுக்குள்ள இல்ல, வெளிய எங்கிட்டு போன மாதிரியும் தெரியல. ஒரு நிமிஷத்துல எங்கயா போயிருப்பான்? அதுதானே, எங்க போயிருப்பான்? நான் பையனை காணோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன இழுச்சிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அக்கடி சூடுமா. அக்கடி சூடு இக்கடி சூடு எங்கயா? வீட்டுக்கு மேல பாரு, கூற மேல பாரு. ஏய் உன்னை வீட்டுக்குள்ள காணோம்னு அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு உசுர கையில புடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்க? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போல சார் அடிப்பாருமா. நான் போவலமா. அதமா இங்க உட்கார்ந்திருக்கேன். எவனே சொன்னது பள்ளிக்கூடத்துக்கு போனா ஸ்கூல்ல சார் அடிக்கறானு? படிக்காத பிள்ளைங்க தான் அடிப்பாங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீ படிப்பேன்னு தான சொல்லி இருக்க, அப்புறம் என்ன கீழ இறங்கி வா. இல்லம்மா, அப்பா சொன்னாருமா என்ன அடிப்பாங்களாமா, அதனால நான் போவலமா. ஆத்தி நம்மள கோத்து விட்டுட்டானே. ஓடிட்டியா? நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா? ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புன பையனையும் கிளம்ப விடாம பண்ணிக்கிட்டு வீட்டு பக்கம் வா, இன்னைக்கு இருக்குது உனக்கு. இங்க பாரு அரவிந்த், அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, கீழ இறங்கி வா. அப்பா சொன்னாருமா என்னதான் அடிப்பாங்களாமாமா. அந்த ஆளு கிடக்கிறது, அதனால சொல்றதுல நீ நம்பாத. வா கீழ வா, பாத்து இறங்கி வா. இல்லம்மா அடிப்பாங்கமா, நான் வரலம்மா. டேய் நானே ஸ்கூல்ல வந்து சார் கிட்ட சொல்றேன் உன்னை அடிக்க கூடாதுன்னு. அதுவும் முத நாள்ல அடிக்க மாட்டாங்க, எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சு பேசுவாங்க, காமெடி பேசுவாங்க, அதனால அடிக்கலாம் மாட்டாங்க. கீழ இறங்கி வா. வா நீங்களே பள்ளிக்கூடத்துல என்ன அடிங்கன்னு நம்ம சொன்னீங்க. ஐயோ பிபி ஏத்துறானுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. டேய் நானே சொல்றேன்டா, பள்ளிக்கூடத்துல உன்னை அடிக்க வேணான்னு சொல்றேன், இறங்கி வா. சத்தியமா சொல்லுவீங்களாமா? சத்தியமா சொல்றேன்டா. அப்படின்னா உங்க மேல சத்தியம் பண்ணுங்கம்மா. புடிச்ச பையன் எம்புட்டு விவரமா பேசுறான் பாத்தியா? இந்த விவரம் படிக்கிறதுல இருந்தா இவன் தான் முத மார்க் எடுப்பான் பாரு. நீங்க உங்க மேல சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நான் கீழே இறங்கி வருவேன். அம்மா சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டேன் உன்னை அடிங்கன்னு. அடிக்க வேணான்னு சொல்றேன், கீழே இறங்கி வா. சரிம்மா. எம்புட்டு விவரமா இருக்கான் பாரு இந்த வயசுலயே. பாத்து இறங்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.